இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேர்தல் ஒன்றுக்கு தயாராகுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தனது திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளதாக அரசாங்க ஊடக பிரிவு அதிகாரி தெரிவிப்பு. ரணிலால் மாத்திரமே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என மகாநாயக தேரர் சுட்டிக்காட்டு. சரத் பொன்சேகாவை கட்சியிலிருந்து நீக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் குழு கட்சி தலைமையிடம் கோரிக்கை. ஜேவிபி தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. தொடர்பது விரிவான செய்திகள். தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட உள்ளதால் அதற்கு தயாராகுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தனது திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளதாக அரசாங்க ஊடக பிரிவு அதிகாரி கங்கானி லியனகே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 16 வரை நடைபெறும் என சமீபத்தில் தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதன்படி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சட்டத்தின் ஏற்பாடுகளின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் கோரப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க அறிவித்தார். அவ்வாறானதொரு ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு நிர்ணயித்தால் அதற்கு தேவையான சகல ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக அரசாங்க ஊடக பிரிவு அதிகாரி கங்கானி லியனகே மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தேசிய மின் அமைப்புடன் இணைக்கப்பட்ட மொத்த சூரிய சக்தி மின் உற்பத்தி 1000 மெகாவாட்டை தாண்டியுள்ளதாக மின்சக்தி மற்றும் வலசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. 944 மெகாவாட் கூரை சூரிய சக்தி பேனல்களும் 156 மெகாவாட் நிலத்தடி சூரிய சக்தி பேனல்களும் தேசிய மின் அமைப்புடன் சேர்க்கப்பட்டுள்ளதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. எவ்வாறாயினும் இந்த வருடத்தின் முதல் 5 மாதங்களில் மட்டும் கூரை சூரிய சக்தி பேனல்கள் மூலம் 132 மெகாவாட் தேசிய மின் அமைப்போடு சேர்க்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் பலசக்தி அமைச்சு மேலும் தெரிவிக்கின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள் கூரை சூரிய சக்தி பேனல்கள் மூலம் 1000 மெகாவாட்டுக்கு மேல் தேசிய மின் அமைப்போடு இணைக்கப்படும். மின்சார சபையின் நீண்டகால உற்பத்தி திட்டத்தின்படி அடுத்த 4 ஆண்டுகள் கூரை சூரிய சக்தி பேனல்கள் மூலம் தேசிய மின் அமைப்போடு ஒவ்வொரு ஆண்டும் 150 மெகாவாட் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டை முன்னோக்கி செல்வதற்கான இயலுமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் மட்டுமே உள்ளதாக தெரிவித்துள்ள கோட்டை ஸ்ரீ கல்யாணி சாமகிரி தர்ம மகாசங்க சபையின் தலைவர், நாட்டின் முன்னேற்றத்திற்கான ஜனாதிபதியின் வேலை திட்டத்திற்கு ஒட்டுமொத்த மகாசங்கத்தினதும் ஆசி கிட்டும் என்றும் உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று பிற்பகல் கொட்டாவா ருக்மலே ஸ்ரீ தர்ம விஜயலோக மகா விகாரையின் தலைமை மகாநாயக தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டதன் பின்னர் நிகழ்த்தப்பட்ட விசேட அனுசாசனத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி விகாரைக்கு சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட்டதோடு மகாநாயக தேரரின் நலம் விசாரித்து சில கலந்துரையாடலில் ஈடுபட்டதோடு விகாரையின் அபிவிருத்தி பணிகளையும் பார்வையிட்டார். இலங்கை தற்போது அடைந்து வரும் பொருளாதார மற்றும் நிதி முன்னேற்றம் குறித்து தேரருக்கு விளக்கமளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, நாடு மீண்டும் இவ்வாறானதொரு பாதாளத்தில் வீழ்ந்து விடாமல் இருக்க நாட்டை புதிய பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அதற்காக எதிர்வரும் வருடங்களில் அர்ப்பணிப்போடு செயற்படுவேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடு பேரழிவை எதிர்கொள்ளவிருந்த வேளையில் ஜனாதிபதி பதவியை ஏற்குமாறு தேரர் விடுத்திருந்த அழைப்பினை இதன்போது நன்றியோடு நினைவுகூர்ந்த ஜனாதிபதி குறுகிய காலத்திற்குள் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வருவதற்கு அன்றுதான் தீர்மானித்ததாகவும் நாட்டுக்காக முன்வர விருப்பம் தெரிவித்த அனைவரது ஆதரவை பெற்று மிக குறுகிய காலத்திற்குள் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வர முடிந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான நெருக்கடிகளை எதிர்நோக்கிய உலகின் ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகையில் இது இலங்கைக்கு கிடைத்த தனித்துவமான வெற்றியாகும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். நியாயமற்ற கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் சங்கங்கள் முன்னெடுத்துள்ள பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நாட்டின் அனைத்து பிள்ளைகளின் கல்வியும் பாதிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்திருந்த ஜனாதிபதி, தொழிற்சங்க நடவடிக்கைகள் நிறுத்தப்படாவிட்டால் எதிர்காலத்தில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளரான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவை கட்சியிலிருந்து நீக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் குழு கட்சி தலைமையிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. சரத் பொன்சேகா கட்சியினை விட்டு வெளியேற உள்ளதால் அதற்கு முன்னதாக அவரை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேவேளை தலைமைத்துவத்தை விமர்சித்து வரும் சரத் பொன்சேகாவை நீக்குவதற்கு கட்சி குழுக்கு அதிகாரம் உள்ளதாகவும் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மறுபுறம் சரத் பொன்சேகாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று அந்த கட்சியின் சில தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். சரத் பொன்சேகா விரைவில் அரசாங்கத்தில் இணைந்து கொள்ள தயாராகி வருவதாக கடந்த சில வாரங்களாக செய்திகள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு தெமடகுட பிரதேசத்தில் கடையொன்றில் பணியாற்றிய இளைஞரை டிஃபெண்டர் வாகனம் மூலம் கடத்தி நியாயமற்ற முறையில் அடைத்து வைத்த குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா இந்த உத்தரவை அறிவித்திருந்தார். பாதிக்கப்பட்ட அமில பிரியங்கர தாக்கல் செய்திருந்த வழக்கை பரிசீலித்த கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை இன்று வழங்கியுள்ளது. 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி தெமட்டகுடைக்கு கருப்பு நிற டிஃபெண்டர் ஜீப்பில் வந்த சிலர் தம்மை கடத்தி சென்று தாக்கியதாக அமில பிரியங்கர குற்றம் சாட்டியிருந்தார். முன்னதாக கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றத்தை ஒப்புக்கொண்டு மற்ற 8 குற்றவாளிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. சீனாவின் வெளிவிவகார பிரதியமைச்சர் சன் வெய்டாங் இன்று பெய்ஜிங்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அமைதியான சகவாழ்வுக்கான 5 கோட்பாடுகளின் 70வது ஆண்டு நிறைவு குறிக்கும் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சீனாவின் பெய்ஜிங்குக்கு சென்றுள்ளார். மஹிந்த ராஜபக்சவை சீனாவின் பழைய நண்பர் என்று அழைத்த துணை அமைச்சர் 2014ஆம் ஆண்டு ஜனாதிபதி ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் இலங்கை விஜயத்தை நினைவு கூர்ந்தார். இலங்கையும் சீனாவும் பெல்ட் அண்ட் ரோட் முன்முயற்சியில் மிகச்சிறந்த பங்காளியாக இருப்பதாகவும் சீனாவின் அமைதியான சக வாழ்வுக்கான 5 கோட்பாடுகளின் அடிப்படையில் இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியினை மேம்படுத்துவதற்கு சீனா தனது அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்றும் துணை அமைச்சர் சன் வெய்டாங் தெரிவித்தார். இலங்கையின் அபிவிருத்தியில் சீனாவின் உறுதியான ஆதரவை பாராட்டிய முன்னாள் ஜனாதிபதி எதிர்காலத்தில் தொடர்ந்து ஒத்துழைப்பை கோரியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜேவிபி கட்சியினரே எமக்கு ஆயுதம் வழங்கினார்கள் என்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என்று அறியப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை மட்டக்களப்புக்கு விஜயம் செய்த ஜேவிபியின் தலைவர் மட்டக்களப்பில் பிள்ளையான் மக்களை அச்சுறுத்துவதாக தெரிவித்திருந்தமை தொடர்பாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியமைக்கு பதிலளித்த போது ராஜாங்க அமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஜேவிபி கட்சியின் தலைவர் அனுர்குமார திசாநாயக் அவர்களுக்கு தலை சரியில்லை. அவர்கள்தான் முதலில் எங்களுக்கு ஆயுதம் வழங்கியவர்கள். பின்பு எங்களிடம் மக்களை சுடுவதற்கென்று ஆயுதம் கேட்டார்கள். நான் அவர்களுக்கு ஆயுதம் கொடுக்கவில்லை. இவையெல்லாம் அந்த கட்சியில் வேறு ஒருவர் தலைவராக இருந்தபோது இடம்பெற்றிருந்தது. மட்டக்களப்புக்கு வந்தால் அனுர்குமாரவை ஒரு தலைவராக பொறுப்புடன் கதைக்க பழக சொல்லுங்கள். அவர் ஜனாதிபதியாக வந்தவுடன் அதனை தேடி பார்க்கட்டும். அவர் மக்களை நான் அச்சுறுத்துவதாக சொன்னால் மட்டக்களப்பில் அதிக வாக்குகளை பெற்றவர் நான். ஜனநாயகத்தை பற்றி கதைப்பவர்கள் பொறுப்பாக யோசித்து கதைக்க வேண்டும். நாட்டை தீக்குழிக்குள் தள்ளி பல்கலைக்கழக மாணவர்களை வன்முறைக்கு தூண்டும் ஒரு கட்சி, நாட்டை அழிக்க செய்த ஒரு கட்சி எமது மண்ணில் இவ்வாறு கதைப்பது வேதனைக்குரிய விடயம். அவர்கள்தான் ஒரு பிரபலியமான ஆயுத குழு. எமது கட்சிக்கு ஆரம்பத்தில் ஆயுதம் வழங்கியவர்கள் அவர்களை மீண்டும் எங்களிடம் ஆயுதம் கேட்டவர்களும் அவர்களே. இவ்வாறான ஆயுதங்களை தேடி பார்க்க வேண்டும் என்று நான் அவரிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன் என்றும் தெரிவித்திருந்தார். ரஷ்ய உக்ரைன் மோதலில் உயிரிழந்த இலங்கை ராணுவ வீரர்கள் 17 பேரின் குடும்பத்தினை ரஷ்யாவுக்கு அழைத்து அவர்களுக்கு நஷ்டஈடு தொகையொன்றை வழங்குவதற்கு அந்த நாட்டு அதிகாரிகள் இலங்கைக்கு உறுதியளித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்தார். மாஸ்கோ நகரில் இருந்து அவர் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் யுத்தத்தில் காணாமல் போன மற்றும் காயமடைந்த ராணுவ சிப்பாய்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நஷ்டஈடு வழங்க ரஷ்ய தரப்பு இணக்கம் வெளியிட்டுள்ளது. இலங்கை ராணுவ வீரர்களுள் சுயாதீனமாக மீண்டும் தாயகம் திரும்ப விருப்பம் உள்ளவர்களுக்கான வாய்ப்பினை வழங்குமாறு இலங்கை கோரிக்கை விடுத்திருந்தாலும் கூட ஒரு வருட காலத்திற்குள் ஒப்பந்தமிட்டுள்ள காரணத்தினால் அந்த கோரிக்கை தொடர்பாக மேலும் அவதானம் செலுத்துவதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் யுத்தத்தில் சிக்கியிருக்கும் இலங்கை ராணுவ வீரர்கள் தொடர்பாக ஆராய்வதற்கு ரஷ்யா மற்றும் இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சு மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் பிரதிநிதிகள் உட்பட குழு முன்மொழியப்பட்டதாகவும் அதற்காக ரஷ்யா இணக்கம் தெரிவித்ததாகவும் அமைச்சர் கூறினார். ரஷ்ய ராணுவ வைத்தியசாலைக்கு சென்று ராணுவ வீரர்களின் சுகதுக்கங்களை கேட்டறிய ரஷ்யா இடமளிக்கவில்லை எனவும் அங்கு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இலங்கை ராணுவ வீரர்கள் தொடர்பாக கலந்துரையாட ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் வெளியுறவுத்துறை ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களான தயாசிரி ஜெயசேகர மற்றும் காமினி வலையப்போடு கலந்து கொண்டிருந்த நிலையில் பாதுகாப்பு அமைச்சை முன்னிலைப்படுத்தி அதன் செயலாளர் கமால் குணரத்னவும் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் யுத்தத்தில் கலந்து கொண்டு 121 பேர் காணாமல் போயுள்ளதுடன் 17 உயிரிழப்புகளும் 72 காயமடைந்தவர்களோடு 464 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.